ஒரே இயக்க தலைவர் நம்ம தலைவர் தான். இவர் ஐயா பேசுனா இப்போ நீங்கள் ஏன் தெரியும் உங்களுக்கு வாங்குன்னு நான் சொல்கிறேன்னா, வக்கீல் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறோம், அவர் சேஷன்லேயே நிற்கிறோம்னா இப்போ எல்லா தலைவருக்கும் ஒன்றாலும் மரியாதை இருக்கான். ஆனால் அவர் வழக்கறிஞர், ஏதோ ஒரு பிரச்சனை அவர் பேசினா ஒரு இடத்துல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதனால தான் ஐயா இயக்கத்தில் நான் மாவட்ட செயலாளர் தேனி மாவட்டத்தில் இருக்கேன். எல்லா பொறுப்பாளரும் ஒரு ஆளுக்கு ஈகோ பிரச்சனை பார்க்காம ஒரு தலைமையை யார் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு தலைமையை படுத்துக்கிட்டாலும் அந்த தலைமைக்கு எல்லாமே ஒரு மரியாதை கொடுத்து ஒரு வரவேற்று எனக்கு செயல்பட விடுங்க. எல்லா பொறுப்பாளரும் அந்தந்த பொறுப்பாளர்கள் ஊரில் பிரச்சனையை கையில் எடுங்க. இப்போ ஒரு 10 தீர்மானம் கொண்டு வந்திருக்கேன். உதாரணத்துக்கு பெருமளவில் இப்படி சுடுகாடு இல்லை, அந்த மாதிரி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கேன். அதை கேட்டு அந்த பஸ் வசதி இல்லை, அதை கேட்டு எழுதியிருக்கேன். அளவு அது அனுமதியின்றி மணல் கொள்ள கோவாரியில் வேட்டு வைக்கிறது இதுக்கு பூராமே மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுக்க போகிறோம், நிர்வாகிகள் சார்பாக கேட்க போகிறோம். இதுக்கு எல்லாமே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு கூட்டமோ எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வேலை இருங்க. எல்லாருக்கும் நம்ம பூராமே நம்ம இயக்கம் நம்ம தொழிலே ஒரு தேவேந்திரன் ஒரு வேலையை வந்து தொழில் தான். இதை வேலை செஞ்சாதே நம்ம வீட்டை பார்க்கணும். இங்கே கூட்டத்துக்கு எதுக்கு போனால் அங்கே கூட்டத்துக்கு போகணுன்ற நீங்கள் அப்படி நிப்பாட்டாமல் கலந்துக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வாங்க. நம்ம மரியாதையாக செயல்படுவோம். அடிக்கடி கிடையாது, உறவாடி உயர்வோம். ஒரு மனிதனை பேசுங்க, உறவாடுங்க. அது மூலியமாக நம்மளுடைய சுயமரியாதையை நம்ம தெரியப்படுத்தலாம். 51 முழக்கங்களை கொண்ட ஒரே தலைவர் நம்ம ஐயா டிசி பாலசுந்தர் ஐயா தான். எதுனாலும் அவர் கூப்பிட்டா 4 மணி நேரத்தில் வந்துடுவார். இப்போ ஐயா ஜான் பண்ணி ஐயோ கிருஷ்ணசாமியோ இங்கிருந்து வரமாட்டார். இவர் 4 மணி நேரத்தில் வந்துடுவார். தென்காசியிலே அவர் நிறுவன தலைவர். நீங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு பொறுப்பாளராக எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, பொறுப்பு போடுங்க. நீங்கள் நான் மாவட்டம் முழுக்க நான் இருந்தாலும் ஒன்றியத்துக்கு நீங்களே செயலாளர். மாவட்ட செயலாளருக்கு பெரிய ஒன்றியமாக ரமேஷ் தான் ஃபுல்லாக பார்க்கணும். அவரே மாவட்ட செயலாளர் மாதிரி ஃபுல்லாக செயல்படணும். இப்போ ஆண்டிவிட்டியா மாய்பாமா பார்க்கணும், ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகள் வந்து பொறுப்பை கையில் எடுக்க. அப்போதே வந்து நம்ம கட்சி இயக்கம் பொறுப்பாளர்கள் அதிகமாக தேனி மாவட்டத்தில் நம்ம இந்த இயக்கத்தை வந்து நம்ம காட்ட முடியும். எனக்கு கேட்டுக்கிட்டு வந்த பொறுப்பாளர் அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு சில அறிவுரைகள் மாநில துணை பொதுச் செயலாளர் ஐயா